பிடிச்ச மூவி நிறைய இருக்கு ரைட் ஃப்ரம் பிகினிங். மனசுல ரொம்ப வர்றது வேலைக்காரன், அவருடைய வேலைக்காரன். ஓகே. ஏன் சார் அந்த மூவி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு பிடிக்கும்? அது வந்து அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருந்த டைம். ஓகே. ஹார்ட் ஒர்க்கை தாண்டி தன்னோட இன்வால்மெண்ட்டை தாண்டி சில விஷயங்களை அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண டைம் அது. ஓகே. அந்த இங்கிலீஷ்ல நான் ஸ்டாப்பா ஒரு டயலாக் பேசுவார். அது இன்னி வரைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணி முடியல. இது அது ஸ்டில் அன்பீட்டபிள். அது மட்டும் இல்ல, he has come a long way. இவ்வளவு தூரம் வந்தாலுமே அவருக்குள்ள அந்த சிம்பிளிசிட்டி ஒரு நாளும் மாறவே இல்லை. நாங்க அவரை சந்திக்கும் போது நடந்த ஒரு நினைவு சொல்றேன். அவர் வந்து சிங்கப்பூர் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வந்த டைம். பார்க்க அவ்வளவு சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இட் கேட் காட்ஸ் கிரேஸ். அப்போ அவர்கிட்ட காட் பிளஸ் யூன்னு எங்களுக்கு நீங்க ஒரு வார்த்தை எழுதி கொடுக்கணும் பேப்பர்லன்னு சொன்னோம். அவர் எழுந்து உள்ள போய் ஒரு பேப்பர் பேனை எடுத்துட்டு வந்து எழுதி கொடுத்துட்டு சந்தோஷமா அப்படின்னு கேட்டாரு. அவர் எதுக்குமே வந்து அந்த கண்டக்டரா இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்களோ இத்தனை கோடிக்கு சேர்த்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. அது ரொம்ப அபூர்வமான குணம். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட்.